My dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொசசிவ் ஆர்டிகல்ஸ் பொசசிவ் ப்ரொனோனை யூஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் இது, ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது இல்லாமல் நம்ம சென்டென்ஸ் பொசசிவில் நம்ம ஃபார்ம் பண்ணவே முடியாது. என்னுடைய அப்பா, என்னுடைய பென்சில், அவளுடைய அப்பா, அவளுடைய பென்சில், அவளுடைய பென்னு, அவனுடைய அப்படின்னு உடையன்னு சொல்லலையா, அந்த மாதிரி பொசசிவ் ப்ரொனவுனை தான் நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அந்த டேபிள்ஸு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஸ்ப்ரெஷன் ப்ராக்டிஸு A2 லெவலில் ஸ்ப்ரெஷன் ப்ராக்டிஸோடைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வீக்லி 2 times ஸ்ப்ரெஷன் ப்ராக்டிஸுக்கு ஜாயின் பண்ணுறது இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோயத்தி இன்ஸ்டிடியூட்டோடைய சிலபஸ் மாடலில் டைல் 1, டைல் 2, டைல் 3 இந்த 3 மெத்தடையும் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா வச்சுருக்கேன். அதை வச்சு ஸ்ப்ரெஷன் ப்ராக்டிஸுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்திங்கன்னா என்னுடைய ஃப்யூச்சர் வேல்யூபிள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸோ ஜெர்மன் பொசசிவ் ஆர்டிகல்ஸ்னால் என்னது? பொசசிவ்னா என்னது? நம்ம தமிழில் நம்ம பொசசிவ்ன்றது நம்ம என்னெல்லாம் எப்படி நம்ம பொசசிவ்னா நம்மளுக்கு சொந்தமானது, அதுதான் நம்மளுடைய பொசசிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? சொந்தமானது. இந்த பாட்டில் என்னுடைய பாட்டில், இது என்னுடைய அப்பா, அது அவனுடைய அம்மா, இது இவளுடைய வீடு. ஸோ இந்த மாதிரி பொசசிவ். இந்த பொசசிவ் ஆர்டிகல்ஸ், அப்போ வீடுக்கு என்ன ஆர்டிகல்ஸ்? ஹவுஸுன்னா தஸ் ஹவுஸ். ஓகே, அது என்னுடைய அவுட்டோன்றது காருடைய ஆர்டிக்கல் என்ன? காருடைய ஆர்டிக்கல் தஸ் ஆர்டிக்கல். ஸோ நம்ம பேச போகிற சென்டென்ஸில் அந்த தஸ்ஸை நாமினேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோமா, அக்யூசேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை டாட்டிவில் யூஸ் பண்ண போகிறோமான்றதை பார்த்துட்டு தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இந்த டேபிள்ஸு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். என்னுடைய அப்பான்னா மைன்ன்றது நாமினேட்டிவ் இருந்தாக்கா மைன் ஃபாட்டை, அதுவே டாட்டிவோ இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? அதுவே அக்யூசேட்டிவில் நம்ம அப்பாவை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அக்யூசேட்டிவ் சென்டென்ஸில் என்னவா மாறும்ன்றது தான் நம்ம இந்த டேபிள்ஸு ரொம்ப முக்கியம். இந்த டேபிள்ஸை நல்லா தரவாக மெமரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்மளுடைய பேசிக் டேபிள்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வொக்காபுலரிஸ் மாதிரி படித்தோமா நம்ம யூஸ் பண்ணோமான்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மெயின் டேபிள்ஸ், ஆர்டிக்கல் டேபிள்ஸு, பெஸ்டிம்ஸ் ஆர்டிக்கல் டேபிள், உன்பெஸ்டிம்ஸ் ஆர்டிக்கல் டேபிள், பொசசிவ் ப்ரொனவுனு, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனு, நார்மல் ப்ரொனவுன்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய பேஸ்மெண்ட்டு. இதை நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மெமரியில் வரும். டக்குன்னு நம்ம அதை கொண்டு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி நம்ம பேச முடியும். ஸோ அதனால் டேபிள்ஸோடைய இம்பார்ட்டன்ஸு என்னன்றது நான் சொல்லிட்டேன். ஸோ டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம இப்போது மஸ்குலைன், ஃபெமினைன் அண்ட் நியூட்ரல். ஓகே, இது 3 இருக்கு இல்லையா? மஸ்குலைன், ஃபெமினைன் அண்ட் நியூட்ரல். ஸோ இதுக்கு விஷுக்கு என்ன யூஸ் பண்ணணும், டூக்கு என்ன யூஸ் பண்ணணும், எஸ்ஸுக்கு வியர் ஜிக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி மாறும் அதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நாமினேட்டிவில் இந்த காலம் இருக்கு இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக நாமினேட்டிவில் மஸ்குலைன் என்னவா மாறும், ஃபெமினைன் என்னவா மாறும். ஓகே, ஸோ இந்த கலர் இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா? இது நாமினேட்டிவில் தேர் மஸ்குலைன், ஃபெமினைனால் நியூட்ரலுக்கு தி, அப்புறம் மஸ்குலைன் தி. ஓகே, மஸ்குலைன் அண்ட் நியூட்ரலுக்கு இது, அதாவது தேருக்கும் தஸ்ஸுக்கும் ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ என்னன்னா ஃபெமினைனுக்கும் ப்ளூரலுக்கும். இது நாமினேட்டில் யூஸ் பண்ணுறது தான் இப்படி தான். ஸோ எப்படி? மைன், இஷுக்கு மைன் மஸ்குலைன் இருந்தால், ஃபெமினைன் ப்ளூரலுக்கு மைன, டூ இருந்தால் தைன, இயர்ஸுக்கு ஜைன், இயருக்கு ஜைன்,
ஜீக்கு இயர் அண்ட் எஸ்ஸுக்கு ஜைன். ஓகே, இது மஸ்குலைன், அதாவது தேர் ஆர்டிக்கிள், எந்தாவது ஆர்டிக்கிள் தேராக இருந்துச்சுன்னா ஃபாதருக்கு தேர் ஃபாதர், பிரதருக்கு தேர் பிரதர் தேர் ப்ரூதர், ஃபாதருக்கு தேர் ஃபாட்டர். ஸோ அந்த மாதிரியில் மஸ்குலைன் நாமினேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது இருந்தால் மைன், தைன், ஜைன், இயர், ஜைன், உன்சர், ஒயர், இயர், இதுதான். ஓகே, அதுவே ஃபெமினைனாக இருந்துச்சுன்னா ஃபெமினைன் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் ஒரே தான் யூஸ் பண்ணணும். அது நாமினேட்டிவில் மைனை ஃபாட்டை, ஃபாட்டக்கு மைனை வராது, மூட்டைக்கு வந்து தி மூட்டை. ஓகேவா, ஃப்ராய்ண்டினுக்கு வந்து தி ஃப்ராய்ண்டின். அதே மாதிரி கிண்டர் வந்து தி கிண்டர், ப்ளூரலுக்கு தி கிண்டர். ஸோ ப்ளூரலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தி தான் யூஸ் பண்ணுவோம். இது நாமினேட்டிவாக இருந்தாக்கா மைன, தைன, ஜைன, இயர, ஜைன, உன்சர, ஒயர, இயர. ஸோ நல்லா இதில் பாருங்கள், இயருக்கும் எஸ்ஸுக்கும் ஒன்று தான், ஜைன ஜைன. ஜி அதாவது ஷீ இருக்கு இல்லையா, ஷீக்கு மட்டும்தான் இயரை மாறும். ஓகே, நாமினேட்டிவ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? நாமினேட்டிவ் சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அக்யூசேட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுனாக்கா மஸ்குலைனுக்கு என்ன வரும், நியூட்ரலுக்கு என்ன வரும், ஃபெமினைனுக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே காலம் என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஓகே, நம்ம தேர் ஃபாட்டவே வச்சுக்கலாம். தேர் ஃபாட்டை. ஓகே, தேர் ஃபாட்டன்றது நம்ம நாமினேட்டிவில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே சப்ஜெக்டே வந்து நம்ம மை ஃபாதர் இஸ்ட், அப்போ மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்டுன்றது தான் நம்ம நாமினேட்டிவ் இப்போ பார்த்தோம். இப்போ சப்ஜெக்டிலே நம்ம நாமினேட்டிவ்லேயே என்னுடைய ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி காலம் என்னன்னு போட்டிருக்கலையே அந்த காலத்தை யூஸ் பண்ணோம், மைன் ஃபாட்டர். இதுவே அக்யூசேட்டியாக இருந்துச்சுனாக்கா, என்னது அக்யூசேட்டி வந்து தஸ் இஸ் அது என்னுடைய ஃபாதர், தப்போ தஸ் இஸ்ட் மை ஃபாதர் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அது ஆப்ஜெக்டில் வருது, அப்ஜெக்டிவ். ஸோ சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா நாமினேட்டிவா, இப்போ அப்ஜெக்டில் வருதுன்றதுனால மைன் அப்படியே மைனன்னா மாறும், இஎன்னா வரும். நம்ம அந்த பெஸ்டம்ட் ஆர்டிக்கல், அதாவது பெஸ்டம்ட் ஆர்டிக்கலோடைய டேபிள்ஸ் வந்து எண்டிங்கில் இஆர், இஎம், இஆர், அப்புறம் ஒன்று தைன் அந்த மாதிரி அந்த டேபிள்ஸோடைய எண்டிங்ஸை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். அந்த எண்டிங்ஸ் தான் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது இப்போது அக்யூசேட்டிவில் ஃபாதரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபாதர் வந்து இந்த லைன் ஃபுல்லாக ஃபாதருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபாதர், தேர் ஃபாதர், அக்யூசேட்டிவில் தென் ஃபாதராக மாறும். அப்போ தஸ் இஸ் மைனன் ஃபாதர், அது என்னுடைய ஃபாதர், தஸ் இஸ் மைனன் ஃபாதர். ஸோ தைனன், ஜைனன், இயரன், ஜைனன், உன்சரன், ஒயரன், இயரன், இது எல்லாமே மஸ்குலைன். ஓகே, இப்போ நியூட்ரலுக்கு பார்க்கலாம். நியூட்ரலுக்கு என்னது, கிண்டு, தஸ் கிண்டு. கிண்டுக்கு வந்து தஸ் வரும். இப்போ தஸ்ன்றது தான் நியூட்ரல். அந்த தஸ்ஸு அக்யூசேட்டிவாக இருந்தாக்கா ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நாமினேட்டிவில் என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் அக்யூசேட்டிவ்லையும் யூஸ் பண்ணணும். மைன் கிண்ட், தைன் கிண்ட், ஜைன் கிண்ட், இயர் கிண்ட், ஜைன் கிண்ட், இயர் கிண்ட், ஒயர் கிண்ட், இயர் கிண்ட். ஓகே, இதுவே ஃபெமினைன் ப்ளூரல், ஃபெமினைனுக்கும் ப்ளூரலுக்கும் ஒன்று தான், எண்டிங் வந்து தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த எண்டிங் டேஷ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், எல்லாத்துலேயும் எண்டிங், அந்த எண்டிங் வந்து ஒன்று போல தான் இருக்கும். அக்யூசேட்டிவாக இருந்தால் என்னுடைய சிஸ்டர், ஓகே, என்னுடைய சிஸ்டருக்கு வந்து மைனஸ்வஷ்ட, தைனஸ்வஷ்ட, ஜைனஸ்வஷ்ட, இயரஸ்வஷ்ட, ஜைனஸ்வஷ்ட, உன்சரஸ்வஷ்ட, ஒயரஸ்வஷ்ட, இயரஸ்வஷ்ட, இது எல்லாமே ஃபெமினைன் ப்ளூரலுக்கு வரும். ஓகே, நாமினேட்டிவ் பார்த்தாச்சு, அக்யூசேட்டிவ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாட் யூ. கலர் சேஞ்ச் பண்ணிடலாம், பிங்க் கலர். ஓகே, டாட் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாட் யூ. ஸோ டாட் யூவாக இருந்தால் என்னது, டாட் யூவாக இருந்துச்சுனாக்கா சென்டென்ஸ் ஃபார்மேஷன். டாட் யூ சென்டென்ஸில் பேச போகிறோம் அப்படின்னாக்கா டாட் யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து டாட் யூ. அதுமாதிரி ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் வேர்ப் அக்யூசேட்டிவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸை வந்து மெமரி பண்ணணும். யாருக்காவது லிஸ்ட்டு வேணும்னா எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு லிஸ்ட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ அக்யூசேட்டிவாக இருந்துச்சுனாக்கா
அக்யூசேட்டிவாக இருந்தால் நம்ம அந்த வேர்ப்ஸை வச்சு இது அக்யூசேட்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம். டாட்டிவ்னா அந்த வேர்ப்ஸை வச்சு அது போக வாஸ் ஒரு கொஷின் கேட்குறோம், வாஸ்னுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூசேட்டிவ். ஹூக்கு ஆன்சராக இருந்து இல்லை வெம்முக்கு ஆன்சராக இருந்துச்சுன்னா அது டாட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது அக்யூசேட்டிவ்லாம் என்னது, டாட்டினா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணுன்றது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் அதெல்லாம் நம்ம இதில் கொண்டு வந்தனாக்கா நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம பொசசிவ் மட்டும் பார்க்கலாம். இப்போ சென்டென்ஸ் வந்து டாட்டிவ்னு கண்டுபிடிச்சாச்சு. டாட்டிவில் நம்ம எண்டிங் என்னவா மாறும்? எண்டிங் வந்து இஎம் வந்து எதுக்கு? இஎம் வந்து மஸ்குலைனுக்கு, இஆர் வந்து ஃபெமினைன், இஎன் வந்து ப்ளூரலுக்கு. ஓகே, இஎம் வந்து மஸ்குலைனுக்கும் நியூட்ரலுக்கும், அதாவது தேர் ஃபாதருக்கும் தஸ் கிண்டர், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒன்று தான், டாட்டி ஒரே டாட்டி தான். இஎம் தான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணும். ஸோ அந்த மெயின் ஆர்டிக்கலோடைய டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எண்டிங் வந்து இஎம் தான். மைனம் ஃபாட்டை, தைனம் ஃபாட்டை, ஜைனம் ஃபாட்டை, இயரம் ஃபாட்டை, ஜைனம் ஃபாட்டை, உன்சரம் ஃபாட்டை, உயரம் ஃபாட்டை, இயரம் ஃபாட்டை. அதுமாதிரி ஃபெமினைனாக இருந்துச்சுன்னா மூட்டை, இந்த மைனர் மூட்டை, தைனர் மூட்டை, ஜைனர் மூட்டை, இயரர் மூட்டர், ஜைனர் மூட்டர், உன்சரர் மூட்டர், உயரர் மூட்டர், இயரர் மூட்டர். ப்ளூரலாக இருந்துச்சுன்னா இஎன், எண்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இஎன் ப்ளூரலுக்கு, டாட்டிவாக இருந்துச்சுன்னா இஎன் சேஞ்ச் ஆகும், எல்லாத்துலேயும் இஎன் இஎன் இஎன். ஸோ ப்ளூரலுக்கு வந்து மைனன் கிண்டர், தைனன் கிண்டர், கிண்டன், ஜைனன் கிண்டன், இயரன் கிண்டன், ஜைனன் கிண்டன், அப்புறம் இதில் வந்து உயரன் கிண்டன், இயரன் கிண்டன். ஸோ நம்மளுடைய நவுன்லேயே வந்து என் போடணும், இதுலேயும் வந்து இஎன் ஆட் பண்ணணும். இதுதான் டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸை நம்ம கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும். நாமினேட்டிவாக இருந்தால் என்னவா மாறும், அக்யூசேட்டிவாக இருந்தால் என்னவா மாறும், டாட்டிவ் வந்தால் என்னவா மாறும்ன்றதை இந்த எண்டிங்கை வந்து அந்த பெஸ்ட் இன்ட் ஆர்டிக்கலோட டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அதே எண்டிங்கை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் என்ன தான் நம்ம டேபிள்ஸில் படிச்சுட்டே இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நிறையா பண்ணால் தானே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். ஓகே, நம்ம ஒரு டாட்டிவ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு வேர்பை எடுத்துக்கலாம், அக்யூசேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த எக்ஸாம்பிள் த சிஸ்ட் மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுலேருந்து தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். த சிஸ்ட். ஓகே, ஸோ த சிஸ்ட், சாரி, த சிஸ்ட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. த சிஸ்ட். ஓகே, அது மாறலை. ஓகே, இதில் வந்து த சிஸ்ட்னு மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை தான் நீங்கள் இப்போது அதிலேருந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும். த சிஸ்ட் தேர் ஃபென்ஸ்டர். ஃபென்ஸ்டருக்கு என்ன வரும்? ஃபென்ஸ்டருக்கு தேர் ஃபென்ஸ்டர். ஓகே, தேர் ஃபென்ஸ்டர். அப்போ இது என்னது? தேர்னா என்னது? மஸ்குலைன். ஓகே, மஸ்குலைன். இது தஸ்ன்றது ஹண்டி, தஸ் ஹண்டி. ஓகே, தஸ் ஹண்டி. அடுத்தது தி டஷர், தி வீடியோஸ். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு காலம் தேருக்கு மஸ்குலைனுக்கு, செகண்ட் காலம் நியூட்ரலுக்கு, தேர்ட் காலம் ஃபெமினைனுக்கு, லாஸ்ட் காலம் ப்ளூரலுக்கு. இது எல்லாமே நம்ம வந்து தசிஸ்ட் பொசசிவ்ல நம்ம பார்க்கலாம். தசிஸ்ட் மைன் ஃபெர்ன்சேயர். ஓகே, தசிஸ்ட் டைன் ஃபெர்ன்சேயர். இது எல்லாமே நம்ம எதில் பார்த்துட்ருக்குறோன்னா நாமினேட்டிவ். தசிஸ்ட் மைன், இது வந்து எல்லாமே நம்ம நாமினேட்டிவில் பார்க்குறோம். ஓகே, இஸ்ட் வேர்ப் வந்து நாமினேட்டிவ் வேர்பு. ஓகே, நாமினேட்டிவ்ன்றது இஸ்டோடைய வேர்பு வந்து இஸ்ட்டு நாமினேட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ட்டு வந்து நாமினேட்டிவ்ன்றதுனால இது எல்லாமே நம்ம நாமினேட்டிவில் தான் ஃபஸ்ட்டு காலம் நாமினேட்டிவில் ஃபார்ம் பண்ணணும். தஸ் இஸ்ட் மைன் ஃபென்ஸ்டர், தஸ் இஸ்ட் தைன் ஃபென்ஸ்டர், தஸ் இஸ்ட் தஸ் இஸ் ஜைன் ஃபென்ஸ்டர், அவனுடைய ஃபென்ஸ்டர், தஸ் இஸ்ட் இயர் ஃபென்சர், அவளுடைய ஃபெர்ன்சேயர், சாரி ஃபென்ஸ்டர் சொல்லிட்டேன், ஃபெர்ன்சேயர். Das ist sein Fernseher, das ist unser Fernseher, das ist euer Fernseher, das ist ihr Fernseher, ihr Fernseher. Fernseherன்றது நம்ம தேர், ஓகேவா, தேர் ஃபெர்ன்சேயர். அந்த தேர் தான் இப்போ நம்ம அக்யூசேட்டிவ் நாமினேட்டிவ் பார்த்துருக்கோம். இது எப்படி நாமினேட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இஸ்ட் இருக்குன்றதுனால இது நாமினேட்டிவ் வேர்ப் வந்து இஸ்ட் வேர்ப் வந்து நாமினேட்டிவ் வேர்ப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு
ஓகே, நெக்ஸ்ட் வந்து தஸ் ஹண்டி. ஹண்டின்றது ஆர்டிக்கிள் வந்து தஸ் ஹண்டி. ஹண்டிக்கு ஆர்டிக்கல் தஸ். ஸோ தஸ் ஹண்டி வந்து அக்யூசேட்டிவில் நாமினேட்டிவில் தஸ் ஹண்டி என்னவா வரும்? மைன் ஹண்டி, தஸ் இஸ் மைன் ஹண்டி, தஸ் இஸ் தைன் ஹண்டி, தஸ் இஸ் sein handi, das ist ihr handi, das ist sein handi, das ist unser handi, das ist euer handi, das ist ihr, das ist ihr. Okay, tasha உடைய ஆர்டிக்கல் தி tasha. ஓகே, அந்த தி tashaன்றது நாமினேட்டிவ்ல என்ன வரும்? das ist meine tasche, das ist deine tasche, das ist seine tasche, das ist ihre tasche, das ist seine tasche, das ist unsere tasche, தஸ் இஸ் ஒயர் டஷ. எண்டிங் வந்து போட்டுக்கணும். ஓகே, ப்ளூரலுக்கும் எண்டிங் வந்து போட்டுக்கணும். இது எல்லாமே நாமினேட்டிவ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அக்யூசேட்டிவ். அக்யூசேட்டிவோடைய வேர்பு வந்து ஜுக்கன்றது அக்யூசேட்டியோட வேர்ப். இந்த வேர்ப்ஸை வச்சியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த சென்டென்ஸு அக்யூசேட்டியோடைய சென்டென்ஸு அப்படின்னு. ஓகே, அப்போ ஃபென்ஸ்டர், ஹண்டி, டஷ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அக்யூசேட்டிவில் ஃபார்ம் பண்ண போகிறோம். Ich suche, I am searching mein Fernseher. Ich suche meinen Fernseher. அந்த en. ஸோ நம்ம அக்யூசேட்டிவ்க்கு என்ன பார்த்தோம்? மைன் வந்து en ஆட் பண்ணணும். en ஆட் பண்ணால் அது அக்யூசேட்டிவ். இதுவே டாட் இருந்தால் em ஆட் பண்ணணும். இது தேருக்கு ஃபெமினைனுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இதுவே தஸ் ஹண்டிக்கு அக்யூசேட்டிவ்க்கு அந்த ஒரு எண்டிங்குமே வராது. மைன், தைன், சைன், இயர் ஹண்டி. Ich suche mein Handy, du sucht dein Handy, sucht sein Handy, sie sucht ihr Handy. So sein Handy, unseren Handy, wir suchen unser Handy, ihr sucht euer Handy, sie suchen ihr Handy, sie suchen ihr Handy. Okay, ஸோ அதே சமயத்தில் மெயின் வேர்பையும் கான்ஜுகேட் பண்ணணும், இங்கேயும் நம்ம கவனமாக பார்க்கணும். ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோடு நம்ம இது பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து தீன்றது ஃபெமினைன், தி டஷ. அது அக்யூசேட்டிவில் என்னவா மாறுனா மைன ஆட் பண்ணிக்கணும். தி தேர் இல்லையா? அப்போ ரெண்டாவது ரோவில் தி அதுதான் வந்து அக்யூசேட்டிக்கு. ஓகே, ஈஷ் ஜுக்க மைன டஷ. Okay, du suchst deine Tasche, sucht seine Tasche, sie sucht ihre Tasche, wir suchen unsere Tasche, ihr sucht eure Tasche, sie suchen ihre Tasche, sie suchen ihre Tasche. இதெல்லாம் தீன்றதுனால எண்டில் ஆட் பண்ணணும் அக்யூசேட்டிவ்க்கு. ஓகே, ப்ளூரலுக்கும் அதே தான் தான் ஆட் பண்ணணும். ஸோ இஷ் ஜுக்க மைன வீடியோஸ், இஷ் ஜுக்க. ஓகே, அந்த மாதிரி டு ஜுக்ஸ்ட் தைன வீடியோஸ். ஓகே, எண்டிங்கில் ஆட் பண்ணும். இது ஃபுல்லாக என்னது? அக்யூசேட்டிவ் சென்டென்ஸ். எப்படி இது அக்யூசேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சோம்? ஜுக்கன்றது அக்யூசேட்டிவோடைய வேர்பு. ஸோ ஜுக்க அக்யூசேட்டிவ் வேர்புன்றதுனால அடுத்த வர்றது எல்லாமே அக்யூசேட்டிவில் தான் நம்ம போட்டாகணும். ஓகே, நாமினேட்டிவ் பார்த்தாச்சு. இது நாமினேட்டிவ். ஓகே, நாமினேட்டிவ்னா சப்ஜெக்ட்டுன்னு அர்த்தம். நாமினேட்டிவ் பார்த்தாச்சு. அக்யூசேட்டிவ்னா அப்ஜெக்ட்டுன்னு அர்த்தம். இது வந்து அக்யூசேட்டிவ் சென்டென்ஸ் வந்து அக்யூசேட்டிவ். ஏன் எப்படி அக்யூசேட்டிவ்ன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டாட்யூவில் என்னது? திஸ் இஸ் டாட்யூ. நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இங்கே ப்ரிப்போசிஷன்ஸ். ஃபோனுன்றது ஃபோன், ப்ரிப்போசிஷன் ஃபோனுன்றது டாட்யூடைய ப்ரிப்போசிஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம ரெண்டு அப்ஜெக்டிவ், ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் வந்து அப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு அப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது அக்யூசேட்டிவ். ரெண்டு அப்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா ஒன்று நம்ம ப்ரிப்போசிஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று ஹூ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது ஹூன்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் வந்து பர்சனாக இருந்துச்சுன்னா அது டாட்யூ.
ஓகே, இது ரெண்டாவது வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸு அது அக்யூசேட்டிவில் டாட்டிவில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். டாட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷனை வச்சு டாட்டிக்கு மட்டும் ஒரு ப்ரிப்போசிஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபோனுன்றது டாட்டியோடைய ப்ரிப்போசிஷன். ஓகே, டாட்டியோடைய ப்ரிப்போசிஷன்றதுனால இந்த சென்டென்ஸு டாட்டிவ். இப்போ டாட்டிவில் நம்ம இந்த சென்டென்ஸை எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன். தஸ் இஸ் தி ஃப்ளஷர், யாருடைய ஃப்ளஷர்? ஃபோன் மைனம் ஃப்ளஷர், இது என்னுடைய ஃப்ளஷர். ஃபோன் மைனம் ஃபாட்ட ஃப்ளஷர், மைனம் ஃபாட்ட, ஃபோன் மைனம் ஃபாட்ட, என்னுடைய ஃபாதரோடைய ஃப்ளஷர் இது. தேர், இந்த காலம் என்னது? மஸ்குலைன், தேர். இந்த காலம் தி, ஃபெமினைன். இந்த காலம் தஸ், நியூட்ரல். இந்த காலம் தி, ப்ளூரல். ஓகே, இதில் இஷ்ஷுக்கு என்னது, டூக்கு என்னதுன்னு கான்ஜுகேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபோனுன்றதுனால ப்ரிப்போசிஷன் டாட்டி ப்ரிப்போசிஷன் இது. அப்போ நம்ம டாட்டிவில் தான் இந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும், டாட்டி ஃபார்மில் யூஸ் பண்ணணும். தஸ் இஸ் தி ஃப்ளஷர், இந்த ஃப்ளஷர் யாருடையது இருக்கும் அப்படின்ட்டு தான். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோனுன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். பேர்லையா இருந்துச்சுனாக்கா, பேராக இருந்ததுன்னா நம்ம வேறு யூஸ் பண்ணுவோம். இது ஒரு திங்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் மைனம் ஃபாட்டர். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் டைனம் ஃபாட்டர். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் ஜைனம் ஃபாட்டர். இந்த ஃப்ளஷர் வந்து அவனுடைய ஃபாதரோடையது. இந்த ஃப்ளஷர் வந்து, இந்த பாட்டில் வந்து என்னுடைய ஃபாதரோடைய, இந்த பாட்டில் உன்னுடைய ஃபாதரோடையது, இந்த பாட்டில் எங்களுடைய ஃபாதரோடையது. அதுதான் பொசசிவ். ஸோ டாட்டிவ்ன்றதுனால எண்டிங் வந்து இஎம் 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 இஎம். ஓகே, இதுவே தி ஃபெமினைனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபெமினைனை டாட்டிவில் தான் நம்ம பேசணும். ஸோ தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் மைனர் மூட்டர், இஆர். ஸோ டாட்டிவ் வந்து ஃபெமினைன் டாட்டிவ் வந்து இஆர் எண்டிங், இஆர். இது இஎம் எண்டிங். ஓகே, இது இஎன் எண்டிங். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் மைனர் மூட்டர், என்னுடைய அம்மாவோடைய ஃப்ளஷர். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் டைனர் மூட்டர், உன்னுடைய அம்மாவோடைய ஃப்ளஷர். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் ஜைனர் மூட்டர், அது அந்த ஃப்ளஷர் வந்து அவனுடைய அம்மாவுடையது. ஓகே, அடுத்தது தஸ்ஸில் பார்க்கலாம். தஸ் இஸ் கெஷஸ்ட். ஸோ தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் மைனம் கெஷஸ்ட். தஸ் இஸ் தி ஃப்ளஷர் ஃபோன் டைனம் கெஷஸ்ட். ஓகே, அதே மாதிரி ஃப்ராய்ண்டன்றது ப்ளூரல், அதுக்கு எப்படின்றதா இஎன் எண்டிங் வந்து இஎன் ஆட் பண்ணணும். ஓகே ஓகே பொசசிவ் ப்ரொனவுனோடது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம நாமினேட்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன்ஸை நாமினேட்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான டைமு. ஸோ 21 கொஷின் இருக்குது. ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கான்செப்டெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் உங்களோட எக்ஸாம்பிளுக்காக. எக்ஸாம்பிள் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து அது இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சும்மா நம்மள ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது புரியும், அதை நம்ம பேச முடியும். ஓகேவா? இஸ் தஸ் விக்டோரியாஸ் ஃபாட்டர். தஸ் இஸ் அவளுடைய ஃபாட்டர்னு சொல்லணும். ஓகே, அது விக்டோரியா ஃபாட்டரான்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது ஆமாம், அது அவளுடைய ஃபாட்டர்ன்றது நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம், வீடியோ ஹோலன் பண்ணிடலாம். ஃபாட்டர்ன்றது தேர் ஃபாட்டர். இஸ்ட்டுன்றது நாமினேட்டிவ். இப்போ அந்த காலம் நீங்கள் எழுதினீங்க இல்லையா என்னுடைய வீடியோ பார்த்து, அந்த காலத்தில் மஸ்குலைன். தேர்னா என்னது? மஸ்குலைன். ஸோ மஸ்குலைனில் நாமினேட்டுக்கு தேர், தென், அக்யூசேட்டிவ் தென் அண்ட் தெம். ஓகேவா?
இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்டிங் தான் நம்மளுக்கு இப்போ வந்து சேஞ்ச் ஆக போகுது. இந்த எண்டிங் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே மாறாது, டேருக்கு ஒன்றும் மாறாது. ஓகே, ஸோ நம்ம அதனுடைய டேபிள்ஸில் நம்ம இப்போதைக்கு அந்த டேபிளில் ஞாபகத்தை கொண்டு வந்து இது நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பார்க்கணும், இது வந்து அந்த ஃபாட்டருக்கு என்ன ஆர்டிக்கல்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபாட்டருக்கு ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த சென்டென்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் தி சென்டென்ஸ், அக்யூசிட்டிவ் இல்லையா நாமினேட்டிவ் இல்லையான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை செலக்ட் பண்ண முடியும். ஓகே, யா தஸ் இஸ் இயர் ஃபாட்டர், கரெக்டா? யா, அடுத்த கொஷின் போகலாம். வி ஹைஸ்ட் ஓமா ரிகார்டோ. வி ஹைஸ்ட் ஓமா ரிகார்டோ. இந்த டேஷில் தான் யார், ரிகார்டோவோடது வி ஹைஸ்ட் ஓமா ரிகார்டோ. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், இப்போது ரிகார்டோ ஓமான்றது ஒரு ஃபீமேல் இல்லையா, அது மஸ்குலின் தானே வரும். ஸோ அது மஸ்குலின் வர்றதுனால இது சென்டென்ஸ் வந்து மஸ்குலின். ஆனால் இப்போது நம்ம மஸ்குலின் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சென்டென்ஸ் நாமினேட்டிவா அக்யூசேட்டிவான்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து என்னவா இருக்கும், ரூன்னு வருது. அப்போது இது நம்மளுக்கு அக்யூசேட்டிவ் நாமினேட்டிவ் தான் வருது. ஓகேவா, இது நாமினேட்டிவ். ஓகே, நாமினேட்டிவ் இது வந்து ஃபெமினைனா இல்லை மஸ்குலைனா இல்லை நியூட்ரலா, இது ஃபெமினைன். ஓகே, மேல் ஓமான்றது மேல். ஓகே, ஃபெமினைன். அப்போது நம்ம என்ன வரும், தி ஓமா. ஓகே, தி, அந்த தி வந்து எண்டிங் வந்து நாமினேட்டிவ் வந்தாக்கா மைன, தைன, ஜைன, உன்சர, ஒயர, இ ஆட் பண்ணும். ஓகேவா, அப்போது இதில் எதை எலிமினேட் பண்ணலாம், நம்ம மைனை வேண்டாம், தைன வேண்டாம், ஜைனும் வேண்டாம். ஒன்று மைன வராது, தைன ஜைன இதுதான் வரும். ஓகே, ஸோ இது டைரக்ட் கொஷின்றதுனால இதுக்கு தைன. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போகலாம். டேஷ் மூட்டை இஸ்ட் சிம்பத்திஷ். ஓகே, டேஷ் மூட்டை இஸ் சிம்பத்திஷ். ஃபஸ்ட்டு எடுத்துனே அப்படின்னா என்ன வரும், நாமினேட்டிவ். மூட்டைன்றது தி மூட்டை. அப்போ என்ன பண்ணணும், மைன மூட்டை. நெக்ஸ்ட்டு ஓகே, லோரா, சோஃபியா, போலா, ட்ரிங்க் அண்ட் ஜியர் கர்ன் சாஃப்ட், லீப்லிங் சாஃப்ட். அவங்களுடைய லீப்லிங் சாஃப்ட். அப்போது நிறைய பேர் இருக்கிறதுனால ப்ளூரல் வரும். நிறைய பேர் இருக்காங்களா, ஸோ அப்போ இவங்க ப்ளூரல். ப்ளூரலுக்கு என்ன வரும், நாமினேட்டிவ். இது வந்து இஸ்ட்ன்றதுனால நாமினேட்டிவ். ஓகே, ப்ளூரலுக்கு நாமினேட்டிவ் என்னது, மைன, தைன, ஜைன, ஒயர, இ ஆட் பண்ணுமா எண்டிங்கில். ஓகே, அப்போ நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம். நிறைய பேருன்றதுனால இவங்க எப்படி வருவாங்க, நிறைய பேருன்றதுனால இயர். ஓகே, ஸோ இயர். லீப்லிங் சாஃப்ட்ன்றது அது தேர் சாஃப்ட். ஓகே, ப்ளூரல் தேர் சாஃப்ட். அதனுடைய ஆர்டிக்கல், இதனுடைய ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதனுடைய சைன் லீப்லிங் சாஃப்ட், தேர் லீப்லிங் சாஃப்ட்ன்றதுனால லீப்லிங் சாஃப்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எண்டிங் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபிலிப்பினோ ஸ்பீல்ட் கர்ன்ஸ் ஃபுஸ்பால் ஸ்பீலன் ஈஸ்ட் ஃபுட்பால் ஃபீலன் ஜைன். ஓகேவா, ஃபிலிப்போன்றது ஒரு மேல் இஆர். அப்போது இஆருக்கு என்ன வரும், ஜைன், தைன், ஜைன். அந்த மைன் ஜைன் இருக்கு இல்லையா, அப்போது அதில் ஜைன். அந்த ஜைனுக்கு என்ன யூஸ் பண்ண முடியும், அப்போது ஜைனவா ஜைனா, ஜைன். ஏன்னா ஹாபிக்கு வந்து தாஸ் ஹாபி. ஓகே, ஜைன். நெக்ஸ்ட்டு
manual dash handy number is dash disease manual okay dyna handy numberன்றது தி ஹண்டி நும்மா அதனால் நாமினேட்டுக்கு என்ன வரும் தி அந்த டைனா தான் வரும். நெக்ஸ்ட்டு வி ஃபிண்டஸ் டு டூ ஃபோட்டோஸ் வி ஃபோட்டோஸ்ன்றது ப்ளூரல் ஓகேவா. வி ஃபிண்டஸ் டு டூ how we findest to do mine photo how you find என்னுடைய ஃபோட்டோ எப்படி நீ ஃபைண்ட் பண்ண. ஸோ ஃபோட்டோஸ்ன்றது ப்ளூரல் நாமினேட்டிவ் ப்ளூரலாக இருந்தாக்கா ஆட் பண்ணணும். ஓகே ஸோ இது மைனர். இஸ் தஸ் புக் ஹியர் செல்வா யா தஸ் இஸ் மைன் புக் டேஷ் புக். ஓகே ஸோ இதில் இயர் புக்குன்றது தஸ் புக். ஓகே அப்போது திஸ் இஸ் தஸ் புக் இயர்னு வரணும். And who is then Sophia's radio gummi? Who is then Sophia's radio gummi? Shown mal is thus ear radio gummi. Radio gummi என்றது thus radio gummi. I think thus நினைக்கிறேன். So ear. Oh sorry. கேபிட்டல் லெட்டர் கிடையாது, ஸ்மால் லெட்டர் இயர் ஆக்சுவலி கேர்ள் இல்லையா அதனால் ஸ்மால் லெட்டர். ஓகே விஏ மகன் ஃபெரீன் இம் கெபீர்கில் அவங்க வந்து ஃபெரீன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஏ மகன் உன்சர வருமா இல்லை ஜைன வருமானு பார்க்கலாம். உன்சரன் ஓகே உன்சர ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு Damino ist das ist dein Handy. Handyன்றது das Handy. Frau die Donna was ist Frau die Donna. Okay was ist here. ஏன் இங்கே கேபிட்டல் லெட்டர் வரும்னா ஃப்ரௌ இருக்கிறதுனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ அதனால் கேபிட்டல் ஐ. மாமா பாப்பா ஹியரிஸ்ட் உங்களுடைய காஃபி. ஓகே மாமா பாப்பா மாமா அப்பா அம்மா ப்ளூரல்ன்றதுனால இது வரணும். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபானோ லோரேனோ கினெவ்ரா und Aurora. Die 2a ist Klasse. Richtig? Ja. Ja, eure Klasse. Okay. உங்களுடைய ப்ளூரல் இருக்கு இல்லையா ப்ளூரல் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்ஃபார்மல் ப்ளூரல் அதுக்கு ஒயரை நம்ம யூஸ் பண்ணுவோம். வி ஈஸ்ட் நாமக்கு வந்து தி நாம தே நாம. ஓகே நாம தைன். ஓகே ஆண்ட்ரியா நாட்டியா மாட்டா und பியாக்கோ வி ஈஸ்ட் டேஷ் இமெயில் அட்ரஸ். ஸோ நீங்கள் எல்லாம் முன்னாடியே ஆன்சரை எழுதிக்கோங்க நான் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்போ தான் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். தாமஸ் வி ஈஸ்ட் டேஷ் அட்ரஸ்ன்றது தி அட்ரஸ்ஸு. ஓகே தி அட்ரஸ்ஸு ஒன்றே ஒன்று தான் இருக்குது இ லாஸ்ட்டில். அப்போ இது மட்டும்தான். குக்லியோமா வி இஸ்ட் நஹ்நாமன்றதும் தி தான். நஹ்நாமன்றது நோ தைன் வரும். ஓகே
ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் ஹாபிக்கு என்ன ஆர்டிக்கல், நாமக்கு என்ன ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் மெமரி தெரிஞ்சால் தான் இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். Zinced Maritogon ist singen sein Hobby. Sein, ஓகேவா? ஏன்னா அது வந்து மேல் மாறிட்டோ. லோரென்சோ மார்க் பீஸா பிடிக்குமா? லோரென்சோன்றது மேபி நம்ம மேலாக வச்சுக்கலாம். டேஷ் லீப்லிங்ஸ் பீஸா ஈஸ்ட் பீஸா சலமோனி. அவங்களுடைய லீவ்லிங்ஸ் பீஸா ஈஸ்ட் பீஸா சலாமி பீஸா சலாமி. ஓகே, லீவ்லிங்ஸ் பீஸா அவங்களோட லீவ்லிங்ஸ் பீஸா. லீவ்லிங்ஸ் பீஸான்றது தி பீஸா. அப்போது ஜைன, ஓகே ஜைன மேலு. கின்னர் ராசி உண்டு அவளுடைய மூட்டைன்றது தி மூட்டையா. கிணறுவான்றது மேபி நம்ம மேலாக வச்சுக்கலாம், ஃபீமேலாக வச்சுக்கிட்டா அப்போ இயரை. ஓகே, மூட்டைன்றது தி மூட்டையா, கிணறுவான்றது மேலாக வச்சுக்கிட்டாக்கா இதுதான் வரும். ஓகே, முடிஞ்சிச்சு. கேம் ஓவர். சூப்பர். ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆன்சர் இல்லாமல் நீங்கள் எழுதிட்டு அப்புறம் என்ன ஆன்சர் வருன்றது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மூட்டைக்கு தி மூட்டையா, இல்லை லீவ்லிங்ஸ் சாஃப்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கல், ஹாபிக்கு என்ன ஆர்டிக்கல், இதெல்லாம் ஹேண்டினூமா என்ன ஆர்டிக்கல், ஃபோட்டோஸ்க்கு ஆர்டிக்கல் என்ன, புக்குக்கு ஆர்டிக்கல் என்ன, தாஸ் புக், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இது கொஞ்சம் கரெக்டாகும். ஸோ இதில் நம்ம என்ன தப்பு பண்ணோன்னா கேபிட்டல் லெட்டரில் ஐ வந்து போடக்கூடாது. ஸோ ஸ்மால் லெட்டர் தான் போடணும். இயர் அவளுடையக்கு இயர் தான், ப்ளூரலோடையதுக்கும் இயர் இல்லையா, நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிட்டோம். பட் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அந்த டேபிள்ஸை கான்ஜுகேஷன் தீக்கு நாமினேட்டுக்கு என்ன கான்ஜுகேஷன் என்ன பண்ணணும் மாறும் என்ற டேபிள் வந்து முக்கியமாக நம்ம பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காய்ஸ் என்கிட்ட இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி லிங்க்கோட. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஸோ அதனால் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஜஸ்ட் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் செப்பரேட் வீடியோ பொசசிவ் ஆர்டிக்கல் எக்ஸாம்பிள் மட்டும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ப்ரெஷன் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸாம் பர்பஸ் ரிலேட்டடாகவோ இல்லை நீங்கள் ஓனாக உங்களோட ஸ்ப்ரெஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா ஸ்ப்ரெஷன் ஆக்டிவிட்டிக்கு என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட் இன்ட் பெஸ்ட் ஆர்டிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். பெஸ்ட் இன்ட் ஆர்டிக்கலை பார்த்துட்டு பெஸ்ட் இன்ட் ஆர்டிக்கலை பார்க்கலாம். இதே தான் மாடல், அந்த டேபிள்ஸ் தான் பேஸ்மெண்ட்டே. அந்த டேபிள்ஸ் படிச்சுட்டாக்கா எல்லாத்துக்கும் நம்ம எப்படி மாற்றணுன்றதை மாற்றிக்கலாம். ஓகே, நாமினேட்டுக்கு என்னது, அக்யூசிட்டிக்கு என்னது, டாட்டுக்கு என்னதுன்றதை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.